வரலாற்றுக் கதைகள். மூன்றாம் பானிபட் போர், தேர்ட் பானிபட் வார் இன் தமிழ். இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட போர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அதில் ஒன்று மூன்றாம் பானிபட் போர். திறன் மிகுந்த ஆளுமைகளை, தளபதிகளை காவு வாங்கிய போர் இது என்றால் அது மிகையாகாது. கோடிக்கணக்கான இந்திய மக்களை வெறும் 6000 ஆங்கிலேயர்கள் ஆளத் துவங்கிய கதை இந்த போருக்கு பின்னால் புதைந்துள்ளது. நமது வரலாற்றில் 5 போர்கள் மிக முக்கியமான போர்களாக கருதப்படுகிறது. 2ஆம் தாரைன் போர், 1ஆம் பானிபட் போர், பிளாசி போர், பக்சர் போர் மற்றும் 3ஆம் பானிபட் போர். பானிபட் நகரம் இதிகாச காலம் முதல் புகழ்பெற்றது. மகாபாரத கதையில் பாண்டவர்கள் உருவாக்கிய 5 நகரங்களில் பானிபட்டும் ஒன்று. இந்நகரம் இன்றைய ஹரியானா மாநிலத்தில் உள்ளது. இங்கு அரங்கேறிய 3 பானிபட் போர்களும் இந்திய வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்த காரணமானவை. 1ஆம் பானிபட் போர். 1ஆம் பானிபட் போர் வருடம் 1526 ஏப்ரல் 21 அன்று முகலாய பேரரசின் மன்னர்களில் ஒருவரான பாபருக்கும் லோடி சாம்ராஜ்யத்தின் இப்ராஹிம் லோடி ஆகிய இருவருக்கும் நடந்தது. இந்த போரில் வென்றதன் மூலம் முகலாய பேரரசு இந்தியாவிற்குள் நுழைந்தது. டெல்லியை கைப்பற்றி ஆளத் துவங்கியது. அடுத்த 4 ஆண்டுகளில் பாபர் உயிரிழந்தார். பின்பு அவரின் மகன்களில் ஒருவரான ஹுமாயூன் அரியணை ஏறினார். இந்த ராஜ்யம் சுமார் 10 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. பின்பு அடுத்த 15 ஆண்டுகள் சூர் வம்சம் டெல்லியை ஆண்டு வந்தது. 2ஆம் பானிபட் போர். வருடம் 1556 நவம்பர் 5 அன்று முகலாய பேரரசின் வாரிசான அக்பர் சூர் வம்சத்தின் ஹேமச்சந்திர விக்ரமாதித்யாவை எதிர்கொண்டார். அப்பொழுது அக்பருக்கு மிக குறைவான வயது என்பதால் அவரது படைத்தளபதி பைரம் கான் தலைமையில் களம் கண்டார். போரில் வெற்றி பெற்று மீண்டும் முகலாய அரசு டெல்லியில் நிறுவப்பட்டது. ஆக்ராவும் அக்பர் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. முகலாய வாரிசுகள். இதன் பின்னர் அக்பரின் மகன் ஜஹாங்கீர் மன்னரானார். இவரின் தொடர்ச்சியாக வம்சாவளியாக குர்ரம் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தார். குர்ரம் என்பது வேறு எவருமில்லை, தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகானின் இயற்பெயர். ஷாஜகானின் குடும்பம் மிகச் சிறியது. இவருக்கு 9 மனைவிகள். இவர்களில் மூத்த சகோதரர்கள் இருக்க, பதவி வெறி பிடித்த அவுரங்கசீப் தன் சகோதரர்கள் 3 கொலை செய்துவிட்டு ஷாஜகானை சிறை வைத்து ஆட்சியை கைப்பற்றுகிறார். முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி வலிமைமிக்க மன்னன் இவர்தான். பெயர் சொல்லும்படி இவருக்கு பின் வந்த முகலாய மன்னர்களில் எவரும் வீரம் பொதிந்தவர்களாக இல்லை. இந்தியாவின் பெரும் நிலப்பகுதியை ஆண்டு வந்த முகலாயர்கள் சிறிது சிறிதாக அவைகளை இழக்கத் துவங்கினர். அவுரங்கசீப் இறந்த வருடம் 1707. சுமார் வருடம் 1600 ஆரம்பித்த மராத்தியர்களுடனான முகலாயர்களின் போர் இவருக்கு பின் முடிவுக்கு வருகிறது. மராத்தியர்கள் செங்கொடி விழ பறந்தது. பொதுவாக மன்னர்கள் பலவீனமாக இருந்தால் அவர்கள் ஆளும் பகுதிகள் ஆங்காங்கே விடுபட்டு சுய அதிகாரத்துடன் வேறொருவரின் ஆளுமைக்கு வந்துவிடுவது வழக்கம். பலவீனமான தலைமை, அதிகாரத்திற்காக அவர்களுக்குள் நடந்த உள்நாட்டுச் சண்டை, நம்பகமான அதிகாரிகள் இல்லாமை, நீண்டகால போர் நிறுத்தம் போன்ற பல காரணங்களால் முகலாய ஆட்சி சரிவுக்கு வந்தது. மராத்தியர்கள் வம்சாவளி சத்ரபதி சிவாஜியில் தொடங்கி ஆட்சி பீடத்தில் அமர்கின்றனர். வட இந்தியாவில் முகலாயர்களின் வெற்றிடம் மராத்தியர்களால் நிரப்பப்பட்டது. மராத்தியர்களின் ஆளுமைக்கு கீழுள்ள தலைமை அமைச்சர்களாக இருந்த பேஷ்வாக்கள் இராணுவத்தை கட்டுப்படுத்தி வந்தனர். இவர்கள் பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர்கள். சிந்து நதிக்கரை வரை ஒவ்வொரு இடத்திலும் மராத்தியர்களின் கொடி பறந்தது. இந்த தருணத்தில் ஒரு வெளிநாட்டு மன்னரின் படையெடுப்பு நடக்கிறது. அவரின் பெயர் அகமத் ஷா துரானி. ஆப்கானிஸ்தானில் இருந்து முன்னர் இந்தியாவிற்கு படையெடுத்த நாதிர் ஷா என்ற மன்னரின் தளபதியாக துரானி இருந்துள்ளார்.
தற்பொழுது துரானியின் அதிகாரத்தின் கீழ் ராஜ்யம் வந்ததால் மீண்டும் படையுடன் இந்தியாவிற்குள் நுழைய முயற்சிக்கிறார். மூன்றாவது பானிபட் போர். மூன்றாவது பானிபட் போர் வருடம் 1761 ஜனவரி 14 மராத்தா சாம்ராஜ்யத்திற்கும் ஆப்கானிஸ்தானின் துரானி பேரரசிற்கும் நடைபெற்றது. அகமது ஷா துரானியை ரோகில்லாக்களும் அவத் அதாவது அயோத்தியா நவாப் சுஜா-உத்-தௌலாலும் ஆதரித்தனர். மராத்தியர்களுக்கு உதவ ராஜபுத்திர படைகளும் சீக்கிய படைகளும் முன்வரவில்லை. இதற்கு இவர்களின் பகுதிகள் ஆக்கிரமிப்பு, இந்துக்கள் ஆதரிப்பு, வரி விதிப்பு உள்ளிட்ட பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. சத்ரபதி சிவாஜி பேரரசாக முடிசூட்டிய அன்று பாலாஜி விஸ்வநாதை தன் முதலை அமைச்சராக நியமித்தார். அன்றிலிருந்து அவரின் வம்சாவளி மராத்தியர்களுக்கு பக்கபலமாக இராணுவம் உள்ளிட்ட துறைகளில் ஆளுமையை செலுத்தி வந்தது. போருக்கான காரணங்கள். 18ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய போராக இந்த போர் வர்ணிக்கப்படுகிறது. ஒரே நாளில் பல்லாயிரம் மக்கள் இரத்த வெள்ளத்தில் கிடத்திய போராக பதிவாகிறது. பாலாஜி பாஜிராவ் நானா சாகிப் என்று அழைக்கப்பட்டவரும் அவருடைய தளபதிகளும் தமது எல்லைகளை விரிவுபடுத்தி கர்நாடகா மற்றும் நிசாம் பகுதிகளை கைப்பற்றினர். பாலாஜிராவின் மகன் ரகுநாத் ராவ் வருடம் 1958 அன்று பஞ்சாபின் எல்லையை ஊடுருவினார். அப்பகுதியின் வளங்களை வாரி சுருட்டிக் கொண்டு தமது விசுவாசியான அதானி பேக் என்ற சர்தார் ஒருவரை ஆளுநராக நியமிக்கிறார். இது அந்த பகுதியின் ஆளுமைகளான ரோகில்லாக்களுக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் சினத்தை ஏற்படுத்தினாலும் மராத்திய படைகளைக் கண்ட அஞ்சினர். உள்நாட்டுப் போரும் அதற்காக உதவி கோருவதுமே வெளிநாட்டுப் படைகள் நம் வளங்களை ராஜ உபச்சாரத்துடன் எடுத்துச் செல்ல வழிவகுத்துள்ளது. எவ்வாறு ஜெய்சந்த் முகமது கோரிக்கு அழைப்பு விடுத்தாரோ, தௌலத்கான் பாபருக்கு அழைப்பு விடுத்தாரோ, அதேபோல ரோகில்லாக்களும் ராஜபுத்திரர்களும் துரானிக்கு அழைப்பு விடுத்தனர். இது துரானி சாம்ராஜ்யத்தின் நேரடி மோதலுக்கு வழிவகுத்தது. பாஜிராவ் உடல்நிலை சரியில்லா காரணத்தால் தம்முடைய மாமா சதாசிவராவ் தலைமையில் படை ஒன்றை திரட்டுகிறார். சுமார் 45,000 முதல் 60,000 போர் வீரர்கள் அவர்கள் குடும்பத்துடனும் 2,00,000 ஊர் மக்களையும் புனித யாத்திரைக்காகவும் போரின் பொழுது படை வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க காண்பிக்கவும் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்படுகிறது. மராத்திய வரலாற்றிலே இதுபோன்ற ஒரு பலவீனமான படை இருந்தது இல்லை என சொல்லலாம். அதுபோக குடும்பத்துடன் வந்த போர் வீரர்கள் எவருக்கும் முழு ஈடுபாட்டுடன் போர் புரியும் எண்ணமும் இருந்ததாக காணப்படவில்லை. அவர்கள் படூர் என்னும் பகுதியிலிருந்து மார்ச் 19 அன்று வடக்கு நோக்கி பயணிக்கிறார்கள். ரோகில்ல படைகளுடன் ஆப்கான் படைகள் இணைந்ததால் இஸ்லாமிய படைகள் ஒன்றானது. ஆப்கான் படைகள் தங்குவதற்கான நீண்டகால தேவையை ரோகில்ல பூர்த்தி செய்தது. முதல் போரில் வெற்றி. ஆகஸ்ட் 1960 மராத்திய படைகள் மெல்ல டெல்லி வந்தடைந்தது. யமுனை நதிக்கரையின் குஞ்ச்புரா என்னுமிடத்தில் வெறும் 15,000 ஆப்கான் வீரர்கள் மட்டும் முகாமிட்டிருந்தனர். எஞ்சியுள்ள ஆப்கான் படைகள் துரானியை சேர்த்து ஆற்றின் கிழக்கு பக்கம் முகாமில் இருந்தது. மராத்திய படைகள் குஞ்ச்புரா பகுதியிலிருந்த ஆப்கான் படைகளை எதிர்கொண்டது. இதில் அமோக வெற்றி. மகிழ்ச்சி வெள்ளத்தில் அங்கேயே முகாமிட்டது. அவர்களின் நீண்டகால தேவைக்கான உணவு அவர்களின் டெல்லி முகாமிலிருந்து வரவழைக்கப்பட்டது. நாட்கள் மாதங்களானது. அக்டோபர் மாதத்தில் துணிச்சலான முடிவு ஒன்றை எடுத்த துரானி பாக்பட் என்னும் இடத்தில் ஆற்றை கடந்து முகாமிட்டார். இது டெல்லியிலிருந்து உணவு வரும் பாதையாக உள்ளதால் மராத்திய படைகளுக்கான உணவு சுத்தமாக நிறுத்தப்பட்டது. 2 மாதங்கள் கடந்தது. உணவு சுத்தமாக தீர்ந்துவிட்ட நிலையில் மராத்தியர்களின் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் அனைத்தும் உயிரிழந்தன. பல நாள் உணவருந்தாத மராத்திய வீரர்கள் அவர்கள் தளபதி சதாசிவராவிடம் பட்டினியால் சாவதை விட போரை சந்திப்பதே மேல் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டனர். ஜனவரி 1761 இரு அணிகளும் பானிபட்டில் சந்தித்துக் கொண்டன. நடந்த போரில் பலவீனமான மராத்திய வீரர்களால் சரியான பதில் தாக்குதல் கொடுக்க முடியவில்லை. சுமார் 60,000 பேர் போரில் மாண்டனர். பல்லாயிரம் பேர் காயமடைந்தனர். பலமுனை தாக்குதல் நடந்ததால் யாத்திரைக்காக கூட்டி வந்த போராளிகளுக்கு அவர்களால் சரியான பாதுகாப்பு வழங்க முடியவில்லை. போர் நடந்த மறுநாள் சுமார் 40,000 மராத்திய மக்களை ஒரே நாளில் கொன்று குவித்தனர். இந்த போருக்கு பின்னர் மராத்தியர்கள் எல்லை விஸ்தரிப்புகளை முழுவதுமாக நிறுத்திக் கொண்டனர். பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர் உள்ளிட்ட கங்கை சமவெளி பகுதிகளை துரானிக்கு அளித்தனர்.
மராத்திய பேரரசு முழுவதும் சிதைந்து தனித்தனி நாடுகளாக உருவெடுத்தது. வலுவான எந்த பேரரசும் இல்லாததால் ஏற்பட்ட வெற்றிடத்தை கிழக்கிந்திய கம்பெனி பயன்படுத்தி தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டது.